everyone, welcome to the video series of Learn to Play Chess in 30 days. We are on our day 25. சரி, இன்னைக்கு நம்ம வந்து 25th டேல இருக்கோம். நம்ம ஆல்மோஸ்ட் வந்து நம்ம என்னென்ன தேவையோ அதெல்லாம் வந்து இது வரைக்கும் நம்ம பார்த்தாச்சு. சரிங்களா? லைக் ஒரு ஓப்பனிங்கா இருக்கட்டும், ஒரு ஒரு மிடில் கேமா இருக்கட்டும், ஒரு பிளான் பண்றதா இருக்கட்டும், ஏன் நம்ம வந்து கொஞ்சம் ஓவர் திங்க் பண்ணி பண்ற செக்மேட்டா இருக்கட்டும். செக்மேட் நேற்று தான் நம்ம செக்மேட் இன் 2 பார்த்துருக்கோம். அதுல நிறைய ஐடியாஸ், மல்டிபிள் ஐடியாஸ் எல்லாமே பார்த்தோம். இன்னைக்கு இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, நேத்தோட ஒரு சின்ன கண்டினியூஷன். நீங்க நேத்து நான் சொல்லியிருக்கேன்ல லாஸ்ட் வீடியோல நம்ம செக்மேட்ஸ் பார்க்க போறோம். செக்மேட்ஸ்ல வந்து மோஸ்டா வந்து தெர் இஸ் சம்திங் கால் பேட்டர்ன்ஸ். சரிங்களா? இப்போ ஒரு சில செக்மேட் நீங்க கேட்டிருக்கலாம், சார் இப்போ நம்ம ஆடுறதே செக்மேட் பண்ணதான், அந்த செக்மேட்ல எப்படி நம்ம பேட்டர்ன் கண்டுபிடிக்கிறது? அந்த செக்மேட்ல வந்து எப்படி வந்து அந்த இப்படி இருந்தா செக்மேட்னு எப்படி கண்டுபிடிக்கிறது? ஓகே, இந்த மாதிரி இருந்தா நான் ஒரு செக்மேட் பொசிஷன் கிரியேட் பண்ணலான்னு எப்படி கண்டுபிடிக்கிறது? ஸோ அதெல்லாம் பார்க்கறதுக்கு தான் இன்னும் ஒரு 2-3 செஷன் வந்து நம்ம அந்த செக்மேட்ஸ் பத்தி நம்ம பேசி அந்த பேட்டர்ன்ஸ்ல நம்ம நல்லா ஒர்க் பண்ண போறோம். சரிங்களா? அந்த பேட்டர்ன் தெரிஞ்சவங்களுக்கு என்ன ஆகும்னா, ஒன்ஸ் உங்களுக்கு அந்த பேட்டர்ன் தெரிஞ்சிருச்சுன்னா ஒரு ஒரு க்ளோஸ் டு வந்து ஒரு பொசிஷன்ல வந்து ஒரு சர்டைன் பீஸா இருக்கட்டும், இல்ல ஒரு சில விஷயங்கள் போர்ட்ல இருக்கும் போதே உங்க மைண்ட்ல வந்து தெரிஞ்சிடும். ஓகே, நம்ம வந்து இங்க செக்மேட் இந்த பேட்டர்ன் நமக்கு ஞாபகம் இருக்கு. ஸோ இங்க வந்து செக்மேட் நடக்கிறதுக்கான சான்ஸ் இருக்கு. ஓகே, இந்த பொசிஷன்ல இப்படி இருக்கிறதுக்கான சான்ஸ் இருக்கு. ஸோ இது வந்து ஒரு இன்ஸ்டியூட்டை டெவலப் பண்ணிடும். சரிங்களா? இதுதான் நம்ம பண்ண போறோம். ஓகே, இப்போ நம்ம பார்க்க போறது செக்மேட் அண்ட் பேட்டர்ன்ஸ். அகெயின் நான் வந்து அது எப்படி போறதுன்னு சொல்லிடுறேன். இதுதான் நீங்க ப்ராக்டிஸும் பண்ண போறீங்க. சரிங்களா? லைக் அகெயின் பசில், லேர்ன், ப்ராக்டிஸ், செக்மேட். ஃபர்ஸ்ட் வந்து செக்மேட் பேட்டர்ன்ல ஒரு மோஸ்ட் இம்பார்ட்டன்டான ஒரு பேட்டர்ன். ரொம்ப 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 ஒரு இம்பார்ட்டன்டான நம்ம ஒரு பேட்டர்ன் பார்ப்போம். ஓகே, ஃபர்ஸ்ட் பேட்டர்ன் அது என்னன்னு பார்த்துக்கிட்டீங்கன்னா பேக் ரேங்க் மேட். சரிங்களா? பேக் ரேங்க் மேட் வந்து ஒரு ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு பேக் ரேங்க் மேட். நீங்க ஒரு எக்ஸாம்பிள் இப்போ நீங்களே சொல்லுங்களேன். பேக் ரேங்க் மேட் அப்படின்னா என்னன்னு உங்களுக்கு புரியுது? கடைசி ரேங்க்கு பேக் ரேங்க்கு அதுல மேட் அடிக்கிறது தான் பேக் ரேங்க் மேட். சரிங்களா? இப்போ இந்த பேக் ரேங்க் மேட்ல நல்லா பார்த்துக்கிட்டீங்கன்னா ரொம்ப ரொம்ப சிம்பிள். இதுதான் பேட்டர்ன். கிங்குக்கு வழி இருக்காது. சரிங்களா? கிங்குக்கு எங்கேயுமே போகல. கிங் இஸ் லாக்ட் டெக்னிக்கலி. ஸோ அப்போ அந்த டைம்ல நம்ம வந்து மேலே செக் வச்சோம்னா முடிஞ்சு. இதுதான் பேக்ரவுண்ட். இது ரொம்ப ரொம்ப ஒரு காமனான மேட் வந்து இது நானுமே உங்க மாதிரி படிக்கும் போது இது நான் படிச்சேன். சரிங்களா? இது நீங்க சால்வ் பண்ணியே ஆகணும். இது பேக்ரவுண்ட். இப்போ ஓகே, பேக் ரேங்க் மேட் வந்து எப்படி இருக்கும்னா நல்லா பார்த்துக்கோங்க. எல்லாமே பேக் ரேங்க் மேட் தான். இது வந்து ஒரு மாடலுக்கான பேக் ரேங்க் மேட். எதுவுமே இல்லை, நம்ம டக்குன்னு வந்து இங்கே பேக் ரேங்க் மேட் வச்சுட்டோம். இப்போ அடுத்த டைப் ஆஃப் பேக் ரேங்க் மேட் என்ன இருக்கும்னா அந்த பீஸை பேக் ரேங்க்ல இருக்கிற பீஸை மல்டிபிள் பீஸ் அட்டாக் பண்ணும். சரிங்களா? அவ்வளோதான். இங்க பாருங்க, செக்கு, செக் மேட். இதுவும் பேக் ரேங்க் மேட் தான். புரிஞ்சுங்களா? இப்போ இப்போ நீங்க சால்வ் பண்ணுங்க பார்க்கலாம் இந்த பேக் ரேங்க் மேட்டை. யாரெல்லாம் ரூக்கு இங்கேன்னு கண்டுபிடிச்சிட்டீங்களோ அதெல்லாம் ரைட். சார் என்ன சார் பேக் ரேங்க் மேட்டுன்னு பின்னாடி தானே சார் இருக்கும், இது என்ன சார் சைட்ல இருக்குன்னா நல்லா பார்த்துக்கோங்க. செஸ்ல வந்து எல்லாமே வந்து ஒரு பேட்டர்ன் தான். சரிங்களா? அது வந்து ஸ்ட்ரைட் லைன்ஸ் இருக்கட்டும், ஸ்லைடிங் லைன்ஸ், கிராஸ் லைன்ல இருக்கட்டும், என்ன லைன்ல இருந்தாலுமே பேட்டர்ன் இஸ் அ பேட்டர்ன். இங்க இருக்கும் போது அந்த கிங்கால எங்கேயுமே நகர முடியாம இருந்துச்சா? கரெக்டா, கிங்கால எங்கேயுமே நகர முடியாம இருந்துச்சா? சேம் திங் அப்ளைஸ் ஃபார் ஹியர். நல்லா பார்த்துக்கோங்க. எங்கேயுமே நகர முடியாம இருக்கு. இங்க ஒரே ஒரு செக் முடிஞ்சு. ஸோ நம்ம இங்க என்ன பார்த்தோமோ அதோட ரெப்ளிகா தான் சைட்ல இருக்கு. இப்போ அதேயோட ரெப்ளிகா தான் ஒயிட்டுக்கு இருக்கு. நல்லா பாருங்க. இப்போ உங்ககிட்ட ஒயிட் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், கன்சிடர் பண்ணுங்க. இதெல்லாம் உங்ககிட்ட இல்லைன்னா அவங்க இங்க வச்சா உங்களுக்கு செக்மேட். இதே தான் இந்த சைட்லயும். ஸோ வந்து பேட்டர்ன் வந்து இதுதான் பேட்டர்ன் ரெகனைசேஷன் சொல்லுவாங்க. ஒரே மாதிரி இருக்காது. பட் ஆனா இப்போ ஒரே மாதிரினா இங்க 3 பாண்ட் இருந்தா தான் பேக் ரேங்க் மேட்னா இல்ல. இதே மாதிரி வந்து எல்லா இடத்துலயும் இருக்காது. இப்படியும் இருக்கலாம். இல்ல நான் சொன்ன மாதிரி ஒயிட்டுக்கு இருக்கிற மாதிரியும் இருக்கலாம். இங்கேயும் இருக்கலாம். இங்க வேணா இருக்கு. ஸோ த பேட்டர்ன் இஸ் கிங்கு எங்கேயுமே மூவ் பண்ண முடியாத ஒரு ஸ்ட்ரைட் லைன் செக் வந்து அந்த பேக் ரேங்க்ல மீட் ஆயிடும். சரிங்களா? இதுதான் வந்து பேட்டர்ன். இப்போ இந்த ஒரு பசில் சால்வ் பண்ணுங்க பார்க்கலாம். நீங்க யோசிக்கலாம், சார் மத்ததாச்சு கிங்க வந்து எங்கேயுமே போக முடியாம இருந்துச்சு. இங்க பார்த்தா ஸ்பேஸ்லாம் இருக்கிற மாதிரி இருக்கு. இது எப்படி சார் பேக் ரேங்க் மேட்? அதுவும் இல்லாம கண்ட்ரோல்லாம் இருக்கு. எப்படி சார் இது பேக் ரேங்க் மேட்ன்னு நீங்க யோசிக்கலாம். பட் இருந்தாலும் பரவாயில்ல. யோசிச்சு ஃபிகர் அவுட் பண்ணுங்க பார்க்கலாம். ஓகே, யார் வந்து குயின் இங்கேன்னு கண்டுபிடிச்சாங்களோ அவங்க ரைட். ஏன்னா நல்லா பார்த்துக்கோங்க. இப்போ நீங்க குயின் இங்க செக் வைக்கிறதுனால கிங்க வந்து அந்த பேக் ரேங்க்கு புஷ் பண்றீங்க. புரியுதுங்களா? கிங்குக்கு ஸ்பேஸ் இல்லை. அவ்வளவுதான். இதுதான் வந்து கிரியேட்டிங் த மேட். இப்போ எல்லாமே வந்து நமக்கு டேரக்டா வந்து நம்ம ஆப்போனன்ட் வந்து இந்த மாதிரி நான் கிங் இங்க போறேன் நீங்க மேட் பண்ணுங்கலாம் சொல்ல மாட்டாங்க. நம்ம தான் செஸ் வந்து கிரியேட் பண்ணணும். கிரியேட் பண்றதுக்கு நமக்கு ஐடியா தெரியணும். நமக்கு தான் பேக்ரவுண்ட் ஐடியா தெரிஞ்சிருச்சுல்ல. தெரிஞ்ச உடனே நம்ம என்ன எக்ஸிகியூஷன் மட்டும் பண்ண போறோம். இங்க செக்கு,
கிங் உள்ள போகும், செக்மேட்டு முடிஞ்சிருச்சு. அவ்வளவுதான். இப்போ வந்து அவ்வளவுதான். இதுதான் வந்து பேக் ரேங்க் மேட்டோட வெரி வெரி சிம்பிள் பேசிக் ஐடியா. சரிங்களா? இப்போ வந்து நீங்க என்ன பண்ணலாம்னா அடுத்த மேட் பார்க்கலாம். ஹூக் மேட்னு சொல்லுவாங்க. ஓகே, இது நைட்டும் ரூக்கும் ஒரு காம்பினேஷன்ல லைட்டா இருக்கும். ஸோ இது ஒரு நல்ல ஒரு ஈஸியான ஒரு மேட் தான். அதே மாதிரி தான் இந்த மேட் எப்படி இருக்கும் லாஜிக்கலா பாத்தீங்கன்னா, கிங் இருக்கு, நைட் வந்து ஒரு சர்டைன் ஸ்கொயர்ஸ் ஆல்ரெடி கண்ட்ரோல் பண்ணியிருக்கும். சரிங்களா? இப்போ மிச்சத்தை வந்து நம்ம ரூக்ல கண்ட்ரோல் பண்ணணும். நல்லா பாருங்க, இந்த கிங்கே இங்க போகும். மொத்தமாவே இந்த கிங்க வந்து இங்க 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 தான் போகும். அதுல இங்க 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 வந்து ரூக் கண்ட்ரோல் பண்ணிருச்சு, இங்க நைட் கண்ட்ரோல் பண்ணிருச்சு. இப்போ டெக்னிக்கலா கிங் இங்க மட்டும் தான் போகும். அப்ப நீங்க ஒரு செக் வச்சீங்கன்னா இங்க மேட் ஆயிடும். அதுதான் வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு ஹுக் மேட் தான். இப்போ இங்கேயும் பாருங்க, இப்போ நீங்க கண்டுபிடிங்க பார்க்கலாம் ஹுக் மேட் இங்க எப்படி வரும்னு. யாரெல்லாம் கண்டுபிடிச்சாங்களோ அவங்களுக்கு ரைட். அதே பேட்டர்ன் தான் இங்க இருக்கு. பட் ஆனா என்னன்னா இங்க வந்து ஒரு ஸ்கொயர் தள்ளி இருக்கு. அங்க வந்து க்ளோஸா இருந்துச்சு, இங்க இருக்கு. பட் இங்க வேணா இருக்கலாம். பாருங்க, இது இங்க இருக்கலாம், இல்லைன்னா 2 ஸ்கொயர் தள்ளி கூட இருக்கலாம். பட் ஐடியா ஒண்ணுதான். பாரு வந்துருச்சுங்களா? பட் சரி, இது எப்படி சார் நான் கண்டுபிடிக்கிறேன்? இதுதான் பேட்டர்ன். இப்ப நைட்டையும் ரூக்கையும் பார்க்கும்போது உங்களுக்கு அது தோண்டிடணும். ஓகே, நைட்டும் ரூக்கும் இருக்கு நம்ம கிட்ட. ஓகே, நம்ம ஏன் ஹூக் மேட் ட்ரை பண்ணக்கூடாது? ஓகே, ஹூக் மேட்டுக்கு என்ன வேணும்? கிங் வந்து ஒரு சில சர்டைன் ஸ்கொயர்ஸ் போகக்கூடாது. நம்மளால அதை கண்ட்ரோல் பண்ண முடியுமா? புரியுதுங்களா? இதெல்லாம் தான் ஒரு பேசிக் ஐடியா வந்து நமக்கு வந்து கிடைக்கும். இதுதான் வந்து ஒரு 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 கிரவுண்ட் லெவல் ஐடியாஸ்னே சொல்லுவாங்க. சரிங்களா? கிடைச்சிருச்சா? அவ்வளவுதான், சிம்பிள், முடிஞ்சு. இப்ப அடுத்த அடுத்த ஹூக் மேட் பார்ப்போம். பாருங்க, இது யார் கண்டுபிடிக்கிறான்னு பார்ப்போம். சரி, என்ன சார், இது வரைக்குமாச்சும் கொஞ்சம் ஈஸியா இருந்துச்சு. இது என்ன, குயின் இங்க இருக்கு, நைட் இருக்கு, இந்த இடத்துல எப்படி சார் எல்லாம் கிங் எல்லாம் சேஃபா இருக்கிற மாதிரி தான் இருக்கு, இந்த இடத்துல எப்படி சார் மேட் வரும்னா அதே பொசிஷன் தான். அந்த பொசிஷனை நம்ம எடுத்துட்டு வந்தா போதும். ரூக்கு பார்த்தோமா, ரூக் இங்க இருந்துச்சா, இப்ப இந்த ரூக் எடுத்து இப்படி இங்க எப்படி எடுத்து தான் மேட்டா, அதே அதே தான் பாருங்க. இந்த ரூக் இங்க இருந்தா மேட்டா, கிங் இங்க வராது, கிங் இங்க வராது, நைட் இங்க கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கு, கிங் இங்க வராதா? கரெக்டா, இந்த ரூக் இங்க இருந்தா மேட்டா. அதே லாஜிக் இஸ் வெரி வெரி சிம்பிள். இந்த ரூக் இங்க இருந்தா மேட்டா. சரி, இப்போ எப்படி சார் நான் ரூக் எடுத்து இங்க வைக்கிறது? நீ குட் கொஸ்டின். நம்ம தான் ஃபிகர் அவுட் பண்ணணும். ஃபர்ஸ்ட் ரூக் எடுத்து அங்க வைக்கணும்னா என்ன பண்ணணும்? ஃபர்ஸ்ட் வந்து கிங்க, ஃபர்ஸ்ட் இந்த பீஸ் டிஸ்டர்பன்ஸா இருக்கா, முடிஞ்சு. இப்போ ரூக் மேல போயிருச்சா செக்ல? அவ்வளவுதான். சரி, அவ்வளவுதான் folks. இதுதான் வந்து நம்ம எப்படி திங்க் பண்றோங்கிறதுல தான் வந்து அப்ரோச்சே மாறும். சரிங்களா? நம்ம திங்கிங்ல தான் மோஸ்ட் ஆஃப் த திங்ஸ் இருக்கு. நம்ம வந்து இந்த 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 பீஸ் இங்க இருக்க போகும்போதே, நைட் இங்க இருக்கும் போதே நீங்க வந்து இந்த ரூக்க வச்சு பிளான் பண்ணிட்டீங்கன்னா, இந்த பிளான் இதெல்லாம் எக்ஸிகியூஷன் தான். இதெல்லாம் வேற எதுவுமே இல்லை. இதெல்லாம் எக்ஸிகியூஷன் தான். சரி, இங்க வச்சு என்ன சார் பண்றதுனாலும், இப்போ இங்க செக் அப்புறம் இங்க வச்சு என்ன பண்றது, இங்க இங்க வந்தா என்ன பண்றது சொல்லுங்க? திருப்பியும் செக்மேட் தான். எங்க போனாலுமே செக்மேட் தான். அதுதான், இதுதான் வந்து ஹூக் மேட்னு சொல்லுவாங்க. இந்த இந்த லாஜிக் பேட்டர்ன் ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கன்னா நீங்க என்ன பீஸை வேணா சாக்ரிஃபைஸ் பண்ணி எப்படி வேணா அடிக்கலாம். கரெக்டா நான் வந்து நீங்க சாக்ரிஃபைஸ் பண்ணும்போது டிசைன்டா வரணும். வரலன்னா வந்து ரொம்ப ப்ராப்ளம் ஆயிரும். பட் நீங்க பிளான் பண்ணும்போது கரெக்டா வரணும். சரிங்களா? அவ்வளவுதான். ரெண்டே ரெண்டு இம்பார்ட்டன்ட் மேட், ரொம்ப பேசிக்கானவும் மேட்டு. ஒன்னு வந்து ரூக் மேட்டு, பேக் ரேங்க் மேட்டு. பேக் ரேங்க் மேட் பொதுவா ரூக்கு, குயின்ல இந்த மாதிரி வரும். நெக்ஸ்ட் வந்து ஹுக் மேட்டு வித் நைட் அண்ட் ரூக் வந்து இந்த காம்பினேஷன் வந்து சூப்பரா இருக்கும். சரிங்களா? இது வந்து நீங்க வந்து இந்த அகைன் கம் டு லீச்சர்ஸ் லேர்ன் செக்மேட் பேட்டர்ன்ஸ்ல போய் ப்ராக்டிஸ் பண்ணுங்க. தென் யூ வில் கெட் அ பெட்டர் ஐடியா. சரிங்களா? கூல் ஃபோக்ஸ், தட்ஸ் இட் ஃபார் டுடே. அடுத்த கிளாஸ்ல நான் அடுத்த மேட்ஸோட வரேன். அனஸ்தீஷியாஸ் அண்ட் பிளைண்ட் மேட்ல நான் வரேன். சரிங்களா? ஓகே ஃபோக்ஸ், பாய், டேக் கேர்.